வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பச்சை சுண்டைக்காய் போட்டு அரைச்சி விட்டு ஒரு சாம்பார் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு காரக்கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சிடுது. நம்ம சுண்டைக்காய் குழம்புக்கு தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சிருக்கிறது. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சுண்டைக்காய் வதங்கட்டும். வதங்கட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் எண்ணெய் வச்சிருக்கேன். சேனக்கிழங்கு கறிக்கு தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்கையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க. வேகட்டும். பக்கம் சுண்டைக்காய் வதங்கிடுது. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம். நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் தானே பண்ண போகிறோம். அதுக்கு நான் தனியா 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், தேங்காய், இதெல்லாம் வறுத்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். அதை பருப்பு இந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம தனியா கடலைப்பருப்புலாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த பக்கம் சேனக்கிழங்கு வெந்திருக்கும், பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. காரம் சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, பெருங்காய பொடி, அப்புறம் அரிசி மாவு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பரட்டி வச்சிருவோம். பச்சை சுண்டைக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிட்டு நல்லா கொதிச்செடுத்து மேலாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை சுண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. அதே மாதிரி இந்த பக்கம் சேனக்கிழங்கு கறி நம்ம சிம்மில் வச்சுட்டோம். அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த பச்சை சுண்டைக்காய் சாம்பாரையும் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.